கன்னிங் சேனல் பீப்புள் கிட்டத்தட்ட நம்மளோட நேத்ரன் அவரோட இறப்புக்கு அப்புறம் சோசியல் மீடியாவே ரொம்பவே சோகமாக தான் இருந்துகிட்ருக்கு. நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பகிர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அவரை பற்றி தெரியாத நிறைய விஷயங்களும் இப்போ தெரிய வந்துகிட்ருக்கு. அவர் கூட ஒர்க் பண்ண நிறைய பேர் அவர் இந்த மாதிரி இருக்கா, இந்த பாங்க கூட நல்லா ஜாலியாக பழகிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ அந்த வகையில் அவரோட வீட்டை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும்போது பழைய இரும்பு பெட்டி ஒன்று கண்ணில் மாட்டிருக்கு. என்ன இது இரும்பு பெட்டி அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துருக்கும்போது அவர் முதல்ல அந்த இரும்பு பெட்டி உள்ளே என்ன இருந்திருக்கு அப்படின்னு அவரோட பழைய கிளிப்போர்ட். என்ன கிளிப்போர்ட் அப்படின்னா, பழைய இடத்துல இருந்து இப்போ காலம் வரைக்கும் சினிமா துறையிலும் சரி, சீரியல் துறையிலும் சரி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிப்போர்ட் தான். அந்த கிளிப்போர்டில் அதை தட்டி ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நடிக்க ஆரம்பிப்பாங்க. அவர் முதல்ல சீரியலில் யூஸ் பண்ண அந்த கிளிப்போர்டை அவர் வாங்கி வச்சுருக்கிறாராம். இதுதான் நான் முதல்ல யூஸ் பண்ண கிளிப்போர்டு, இதில் ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளிப்போர்டை அவர் வாங்கி வச்சுருந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அவருக்கு முதல்ல வாங்கி கொடுத்த சட்டை, இவங்க மனைவி அவங்களுக்கு முதல்ல வாங்கி கொடுத்த சட்டை, என்ன தான் இப்போ அவர் ஒரு செல்வந்தராக இருந்து காசுலாம் நிறைய இருந்தாலும் அவரால் எந்த மாதிரியான சட்டைகள்லாம் வாங்கி போட முடித்தாலும் அவர் முதல்ல அவர் வாங்கிய பழைய நினைவுகளான சட்டைகள்லாம் அதுக்குள்ளே வச்சுருந்துருக்கிறாரு. நிறைய ஃபோட்டோஸ் நிறைய இருந்திருக்கு. இவரோட மேரேஜ் ஆல்பம்ஸ் இருந்திருக்கு, அவங்க அப்பா அம்மாவோட ஃபோட்டோஸ் இருந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் எடுத்த நிறைய டேரக்டர்ஸ் கூட, அவருக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க கூட, அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் கூட எடுத்த ஃபோட்டோஸ், இது எல்லாத்தையுமே அந்த இரும்பு பெட்டிக்குள்ளே வச்சுருந்துருக்கிறாரு. இப்போ அதை பார்த்து அவங்க வீட்டில் இருந்தவங்களாம் ரொம்ப கண்கலங்கி அழுதுருக்காங்க. ஸோ இதையுமே டிஸ்போஸ் பண்ணிடலாமா அப்படின்னும் போது இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நபர். அப்படி இருக்கும்போது அவருக்கு சில ஸ்பெஷலான திங்ஸ் எல்லாம் அவர் எடுத்து இந்த இரும்பு பெட்டியில் வச்சுருந்துருக்கிறார் போல். ஸோ அவரோட ஸ்பெஷல் திங்ஸ் இனிமேல் என்னோட ஸ்பெஷல் திங்ஸாகவும் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் அவரோட ஞாபகமாக இது ஒன்று எங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும், அது அந்த இரும்பு பெட்டியிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப்மே அதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அதை அக்ரியும் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நேத்ரன் பற்றி இறந்ததுக்கப்புறமே சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே என்ன ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் அவங்ககிட்ட பற்றி கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க தரப்பில் ரீசெண்டாக கண்டிப்பாக இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்டர் ராம்கி கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவில் ராம்கி இப்போ ட்ரெண்டாக ஆரம்பிச்சார் லக்கி பாஸ்கருக்கு அப்புறம். இப்படி இருக்கும் சமயத்தில் அவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் 7 வருஷமாக வீட்டுக்கே போகலங்க, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே பெரிய படிப்பாளிங்க, எல்லோரும் செமையாக படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிகரெட் பிடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, சரக்கடிக்கிறதுலாம் பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எங்கள் வீட்டில் எனக்கு படிப்பே வரல, என்னை எங்கள் அப்பா தண்ணி தெளித்து விட்டுட்டாரு, வீட்டை விடும் துரத்தி அமிச்சிட்டாரு. நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு படத்தில் நடித்தேன், வாய்ப்பு கிடச்சிது. அதில் இப்போ இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா போய் அவன் ஏன் பையன் சொல்லி ஊர் ஃபுல்லாக சொல்லி பெருமை சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டாங்க. 7 வருஷம் கழித்து என்னை மகனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் எங்கள் வீட்டுக்குள்ளேயே போனேன் அப்படின்னு சொல்லி ராம்கி ஒரு பெரிய விஷயத்த சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தார். ஸோ இந்த விஷயமும் சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போக ஆரம்பிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொன்ன கைஸ் பபை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.